செல்லக்குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்தை வச்சு தாங்க ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட யூசஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாங்க. நமது உடலுக்கு நன்மை தரக்கூடிய பருப்பு வகைகளில் ஒன்று தாங்க இந்த கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து சாப்பிடுவதால் நமக்கு செரிமான திறன் அதிகரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை, எலும்பு வலு பெற இதற்கெல்லாம் கருப்பு உளுந்து மிகவும் பயன்படுதுங்க. சர்க்கரை அளவை சீராக்கிறதுக்கும் நம்மளோட இதயம் நரம்பு பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இந்த கருப்பு உளுந்து பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுதுங்க. மேலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் செய்முறையை தெரிந்து கொள்ளணும்னா நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். துவரம் பருப்பு 1 டம்ளர், கருப்பு உளுந்து 1/4 டம்ளர், பூண்டு 5-6 பல் எடுத்திருக்கேன், தக்காளி 2. இதெல்லாம் குக்கர்ல போட்டு விசில் விட போறோம். எங்க தம்பி வழக்க தோசத்துல செய்யாததுக்கு முன்னாடியே டிஷ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. தம்பியே சொல்லிட்டாங்க நல்லா இருக்குதுன்னு. இப்போ வாங்க நம்ம எப்படி டிஷ் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா குழைய வெந்திருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம வெறும் பருப்பு கடையிறதுக்குமே இந்த உளுந்து போட்டு கொஞ்சம் கடையும் போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெந்து வரும்போது அந்த கருப்பு உளுந்தோட பொட்டுமே அந்த கருப்பு உளுந்தும் தனித்தனியாக பிரிஞ்சு அதுக்குள்ளேயே தான் இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நம்ம சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்குது வெந்து. இப்போ வாங்க இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி சூடானதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இது கூட பச்சை மிளகா, இது கூட இன்னும் கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு ஆல்ரெடி நம்ம குக்கரில் விசில் விடும்போதும் போட்டிருக்கோம், இப்பவும் போட்டிருக்கோம். இப்போ இது கூட நம்ம தக்காளி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் ஒரு தக்காளி எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி தக்காளி நல்லா வெந்து தான் இருக்குது, கொஞ்சம் மசிச்சு விட்டிங்கன்னா போதும். இப்போது இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பருப்புமே உளுந்துமே அது ரெண்டையுமே இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நான் சாம்பார் தூள் போடுறேன். எனக்கு அந்த சாம்பார் தூள் போட்டால் தான் அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் பத்தலைன்னு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு மறுபடியும் வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் சாம்பார் தூள்லாம் மேலே போடுறதுனால கொஞ்சம் கட்டி சேரும், அதனால் அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவி விட்டு கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக வச்சா போதும். நம்ம ஆல்ரெடி குக்கரில் போட்டு வேக வச்சு தான் வச்சுருக்கோம், அந்த பச்சை வாசம் மட்டும் போனால் போதும். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம எப்பவும் பருப்பு கடையும் போது வெறும் துவரம் பருப்பு போட்டு மட்டும்தான் கடைவோம். அது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கருப்பு உளுந்தையும் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புகள் நல்லா வலு பெறுங்க. இங்கே பாருங்கள் இந்த ஒயிட் ரைஸ் கூட இந்த பருப்பை ஊற்றி சாப்பிட்றேன். சுடு சாப்பாட்டு கூட இந்த பருப்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட நான் பீட்ரூட் பொரியல் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்றேங்க, நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.